ஜனவரி 19, 2025 வரைக்குமே அமெரிக்காவுடைய அதிபரா ஜோ பைடன் பொறுப்புல இருக்கக்கூடிய நிலைமையில அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 20, 2025 அன்னைக்கு அமெரிக்காவுடைய 47வது அதிபரா ட்ரம்ப் வந்து பொறுப்புக்கு வர இருக்காருங்க. ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே முக்கியமா இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு நடுவுல 1.5 வருஷத்துக்கு மேல நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய போருன்றது நான் அமெரிக்காவுடைய அதிபரா பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கிறது தான் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளுக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஈரானுடைய ஆதரவோட செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு வந்து இந்த போர்ல வந்து இஸ்ரேல் நாட்டு மக்களை வந்து பணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளை நான் அமெரிக்க அதிபரா வர்றதுக்கு முன்னாடியே வந்து விடுவிச்சிடணும், போரையும் முடிவு கொண்டு வந்தணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு வந்து ஒத்து போகல ஹமாஸ் அமைப்பு அப்படின்னா இது வரைக்கும் அவங்க இஸ்ரேலோடைய தாக்குதலை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய நேரடியான தாக்குதலை பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு நேரடியாக நரகத்தையே நான் வந்து கண்ணுல காட்டுவேன் அப்படின்ட்டு பகிரங்கமா எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. ஹமாஸ் அமைப்புக்கு ட்ரம்ப் ஏன் இந்த அளவுக்கு மோசமான எச்சரிக்கையை கொடுக்கிறார் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் அமைப்புன்றது அங்க இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவோட செயல்படக்கூடிய அமைப்பு. அதுவே இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து அமெரிக்க அதிபராக வரக்கூடிய ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா கேட்டே ஆகணுன்றது அவருக்கு ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கும். ஹமாஸ் அமைப்பு ஈரான் ஆதரவோட செயல்படுறதுனால அவங்க ஒருவேளை சொல்ற பேச்சு கேட்காம தொடர்ச்சியா போர் நடத்துவாங்களோ அப்படின்ட்டு தான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு வார்னிங்க ஹமாஸ் அமைப்புக்கு கொடுத்திருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்த கையோடையே அமெரிக்காவுடைய தலைமையில இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் நடுவுல போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைன்றது உடனடியாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி இருக்க போகும்போது ஜனவரி 16, 2025 அன்னைக்கு உலக நாடுங்களாம் பல நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயமான இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துக்கு நேரடியான ஒரு பதில்ன்றது கிடைச்சிருக்குது. இஸ்ரேலும் ஹமாஸும் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு படி நாங்க வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஒத்துக்கிறோம், போர் நிறுத்தன்றது உடனடியாக அமலுக்கு வரப்போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா 6 வாரத்துக்கு போர் நிறுத்தன்றது அமல்ல இருக்கும், அதுக்குள்ள அமெரிக்கா மற்ற நாடுகளுடைய முன்னிலையில பர்மனண்டா போற முடிவு கொண்டு வரதுக்கான ஒப்பந்தன்றது கையெழுத்தாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. போர் நிறுத்த அறிவிப்பு பத்தி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா நவம்பர் மாசம் தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் என்னுடைய அரசாங்கத்துடைய முதல் வெற்றியா இஸ்ரேல் ஹமாஸுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த போர் முடிவுக்கு வரதா இருக்கும், மேலும் இஸ்ரேலுடைய பிணை கைதிங்க வந்து விடுவிக்கப்பட இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு நடுவுல போர் நிறுத்தன்றது வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பல மாசமா நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்த காசா மக்களுக்கு இப்ப நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரணத்தினால காசா மக்களும் கூட வந்து இஸ்ரேல் மக்களும் போர் நிறுத்தத்தை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் உலகத்துல அமைதி விரும்பக்கூடிய பல மக்களும் இந்த அறிவிப்பு வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லைன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.